இந்த உலகம் முழு நிம்மதியை தர முடியாத இடம். துனியாவை தாரு தக்லீஃப் என்று சொல்லுவார்கள். சிரமங்களோடு உள்ள பயணம்தான் துனியாவில். இது யாருக்கும் கடைக்கோடியில் ஒரு குடிசையில் வாழுகிறவனாக இருந்தாலும் சரி, கோபுரத்திலோ அரண்மனையிலோ மாட மாளிகையிலோ வசிப்பவனாக இருந்தாலும் சரி, முழு நிம்மதியை அவன் உலகத்தில் இந்த துனியாவில் பெற முடியாது. அவரவர் தகுதி கேட்பவும் உயர்வு கேட்பவும் அவரவர்கள் நிலைகளுக்கேற்பவும் சிரமங்கள் கூடலாம் குறையலாம். ஆனால் சிரமமில்லாத வாழ்க்கை துனியாவிலே சாத்தியமில்லை. அல்லமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கேட்பார்கள், எப்போது ராஹத்து கிடைக்கும், எப்போது மனசுக்கு முழு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும்? சொல்வார்கள், ஐந்த அவ்வளி கதமின் ததழுகா ஃபில் ஜன்னா. தொடர்ந்து சிரமங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். முழுமையான நிம்மதி என்பது நீ உனது பாதத்தை சொர்க்கத்திலே முதல் அடி வைக்கிற போதிருந்து நிம்மதி தொடங்கிவிடும். அப்படியானால் முழுமையான நிம்மதி என்பது சுவனப் பிரவேசத்தின் போதுதான் கிடைக்குமே தவிர உலகத்திலேயே முழுமையான மன நிம்மதியை அடைந்தவர்கள் யாரும் இல்லை.